வணக்கம் இந்தியா ட்ரேடர் ஹையர் ஆன் மண்டேன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நிஃப்டி வந்து லோலேருந்து திருப்பி அதை ரீக்ளைம் டு 23,500, பட் க்ளோசிங்கில் 205 புள்ளிகள் அதிகரித்து 23,356.30, பட் 23,350க்கு மேலே முடிவடைந்திருக்கிறது. இன்வெஸ்டர்ஸ் வந்து குவாலிட்டி லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு அட்ராக்டிவ் என்ட்ரி பாயிண்ட்னு இன்னைக்கு வாங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லலாம். மேலும் இந்த டே லோலேருந்து ஒரு எமர்ஜிங் ஹெவி வெயிட்ஸில் இன்னைக்கு வந்ததற்கு மறுபடிய காரணம் என்னென்னா, இது ஒரு ரிலீஃப் ரேலி அப்படின்னு எடுத்துக்கலாம். அது செகண்ட் ஹாஃபில் தான் இந்த ரீபவுண்டை பார்க்க முடிஞ்சது. இதுமாரி வேல்யூ பையிங் ஆன் டொமஸ்டிக்லி இன்க்ளைன்டு செக்டார்னு சொல்லுவோம் இல்லையா, லைக் ஆட்டோமொபைல், பேங்க் அண்ட் எஃப்எம்சிஜிலாம் ஒரு நல்ல பையிங் வந்துன்னு சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் இன்னொரு நியூஸ் என்னென்னா, கிட்டத்தட்ட 7 டேங்கர் ஆஃப் எல்பிஜி கேஸ் வந்து அந்த ஹார்பஸ் ரூட் வழியாக வெளியில் வருவதற்கு உண்டான க்ரீன் சிக்னல் வந்து அது வெளில வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான நியூஸும் வந்திருக்கு. தட் இஸ் ஆல்சோ குட். ப்ளஸ் 18ஆம் தேதி யூஎஸ் ஃபெட்டினுடைய பாலிசி இருக்குது. ஸோ இன்றைய தினம் அட்வான்சஸ் பார்த்தோன்னா 832, டிக்ளைன்ஸ் வந்து பார்த்தோன்னா 1685. ஸ்டில் மார்க்கெட் பத் பார்க்கும் பொழுது ஆன் த நெகட்டிவ் ஜோன் அப்படின்னே சொல்லலாம். மேலும் மிட் கேப் இன்னைக்கு ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது. ஸ்மால் கேப் 0.60% விழுந்திருக்கு. ஸோ மார்க்கெட் பிரெத்தை பார்க்கும் பொழுது ஒரு மிக்ஸ்டு பர்ஃபார்மன்ஸை இன்றைய தினம் பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். துறைகளை பார்க்கும் பொழுது ஆட்டோமொபைல், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் பேங்கிங் செக்டாரில் பையிங் வந்தது. மறுபுறம் ரியாலிட்டி, ஃபார்மா, எனர்ஜி, ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த துறைகள் என்று சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா அல்ட்ராடெக், எம்என்டம், கிராசிம், ட்ரெண்ட் அண்ட் எட்டர்னல் இன்னைக்கு ஒரு பையிங் வந்ததை பார்க்க முடிஞ்சது. மறுபுறம் பிஇஎல், மேக்ஸ் ஹெல்த், தென் ஓஎன்ஜிசி, டாக்டர் ரெட்டி அண்ட் விப்ரோ இவையெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த பங்குகள் என்று சொல்லலாம். மெயினாக எல்லாரும் ஜென்ரலாக ஆயிலை வந்து இப்போ என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னா, $80 பிலோ கூடிய விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆயில் ப்ரைஸ் கீழே இறங்கினாலே ஆட்டோமேட்டிக்காக டாலர் இண்டெக்ஸ் இறங்க ஆரம்பிக்கும். தென் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இந்த பையிங் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நம்ம நேற்று தினம் சொன்னோம் இல்லையா, ஹோப் இஸ் த மருந்து ஃபார் ஃபியர். ஸோ அதனால் இந்த ஹோப்லேயே இருங்க. ஓகே. தென் பிளாக் டேலை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஆஸ்டர், டிஎம், தெர்மேக்ஸ் அண்ட் டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். தங்கம் இன்னைக்கு 2,566 வீழ்ச்சி அடைந்து 1,55,900, சில்வர் 7,735 குறைந்து 2,81,700, க்ரூட் ஆயில் 114 குறைந்து 8,938 வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. மேலும் மார்க்கெட்டை பொறுத்தவரை பார்த்தோம்னா இந்த ப்ரிவைலிங் ரிஸ்க்கு செல் ஆன் ரைஸ் வந்து ஸ்டில் இன்டாக்டாக தான் இருந்துகிட்ருக்கு. ஆனால் ஒரு ப்ரொலாங்டு கரெக்ஷனுக்கு அப்புறம் சந்தைகள் பார்த்திங்கனாக்க ஒரு புல்லிஷ் ரிவர்சல் சிக்னலில் வந்திருக்கு. அதனால் அடுத்த லெவல் பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து அந்த 23,463க்கு மேலே போச்சுன்னா அதுலேருந்து ஒரு 400 புள்ளிகள் 23,800 வரையும் செல்லக்கூடும். ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். சப்போர்ட்னாக்க 23,300 மற்றும் 23,200. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கால் அண்ட் புட்டுமே பார்த்தோன்னா 23,300லேருந்து 23,500 தான் காமிக்குது. அதோட இன்றைய தினம் நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூம் பார்த்தோன்னா 1.12 crores. கடந்த 2 நாள் நிஃப்டியில் வந்து ஹெவி வால்யூம் நடக்கிறது. மேலும் அடுத்த வாரத்துக்கு பிறகு பார்த்தோன்னா எஸ்டிடியினுடைய சேஞ்சஸ் மார்க்கெட்டில் இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுமாரி அடுத்த வாரமும் ஒரு ஷார்ட் அண்ட் வீக்காக இருக்கக்கூடும். அதனால் வாலட்டைலுடன் எப்படி ஏறுவது என்பதை நாம் பார்க்க வேண்டும். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை பொறுத்தவரை 15 லட்சம் நடந்திருக்கு. அதுவும் இட்ஸ் டீசன்ட் வால்யூம். ஸோ வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்னைக்கு 4.63 வீழ்ச்சி அடைந்து 21.60 முடிவடைந்திருக்கிறது. 20க்கு கீழே பிக்ஸ் வந்தாலே மார்க்கெட் ஒரு ஸ்டேபிளோட மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நாளைய தினம் நம்மளுடைய வீக்லி எஃப்என்டோ க்ளோசிங் இருக்கிறதுனால வாலட்டிலிட்டி மிகுந்து காணப்படும். வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும்.
நாம் நேற்றைய தினம் கூறிய அந்த நிஃப்டினுடைய லெவல்ஸ் வந்து ஸ்டில் வந்து இன்டாக்டாக இருக்குது. நன்றி, வணக்கம்.